மக்களே, பெட்ரோலுக்கு 3 ரூபா ஏத்திட்டாங்க. இனிமே உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே. தேர்தலுக்கு முன்னாடி ஏத்த மாட்டாங்க. தேர்தலுக்கு முன்னாடி ஏத்துனோம்னா மக்கள்லாம் வந்து உஷாராயிருவாங்க. நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நம்மளுக்கு ஓட்டு போயிரும்னு சொல்லிட்டு, தேர்தல் முடிஞ்ச வாட்டி தான் இந்த விலைய ஏத்திருக்காங்க. ரூ. 3 16 பைசா ஏத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, ரூ. 103 இருந்துச்சு. இனிமே ரூ. 106 விக்க போறாங்க. உங்களுக்கு நினைக்கலாம், இதெல்லாம் வெறும் ரூ. 3 தானே. வெறும் ரூ. 3 நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அத பத்தி புரியாது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, சராசரியா எல்லார் வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா, வெளியில வேலைக்கு போயிட்டு ஒரு பையன் இருப்பான். அல்லது வெளியில வேலைக்கு போயிட்டு ஒரு அப்பா இருப்பாரு. அல்லது வெளியில வேலைக்கு போயிட்டு ஒரு பொண்ணு இருப்பாங்க. வெளியில வேலைக்கு போயிட்டு மனைவி இருப்பாங்க. இப்படி யாராச்சும் ஒருத்தர் வந்து குடும்பத்துல இருந்து ஒருத்தர் 2 பேர் 3 பேர் கூட வெளியில வேலைக்கு போயிட்டுறவங்க இருக்கிறாங்க. அவங்கள பெரும்பாலான ஆள் வந்து பாத்தீங்கன்னா, போற டைம் வேறையா இருக்கும். வர டைம் வேறையா இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் டூ வீலர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது, ஒரு வீட்ல 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 100 1 லிட்டர் பெட்ரோல் அடிக்கிறவங்களா இருப்பாங்க. இனிமே அவங்க என்ன பண்ணணும், ஒரு ரூ. 3 சேர்த்து அடிக்கணும். என்னப்பா ஒரு நாளைக்கு ரூ. 3 தானே சொல்லி கேட்டீங்கன்னா, 3 பேர் 3 அடிச்சாங்கன்னா ரூ. 9. 10 நாளைக்கு ரூ. 90. 30 நாளைக்கு ரூ. 270. ஒரு குடும்பத்துல 3 பேர் வெளியில போயிட்டுறவங்க இருந்து பெட்ரோல் இப்ப அடிக்கிறதுனால, அவங்க குடும்பத்துல பட்ஜெட்ல எவ்வளவு காசு சேர்ந்து செலவாகும். ஒரு நாளைக்கு 3 பேர் வீட்ல இருந்து வெளியில போயிடுறாங்கன்னா, 3 3 ரூ. 9. 10 நாளைக்கு ரூ. 90. 10 நாளைக்கு ரூ. 90. ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு போறாங்கன்னு நீங்க கேட்கலாம். ஏன் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வண்டி எடுத்து எங்கேயுமே வெளில போறது இல்லையா? வேலைக்கு போயிட்டு இருந்து வீட்டுக்குள்ள வந்தா வீட்டுக்குள்ள இப்படிதான் உட்காந்துட்டு இருக்கிறோமா? வெளியில எங்கேயுமே போறதில்ல, வரது இல்லையா? அப்ப 30 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூ. 270. ஒரு மாசத்துக்கு ரூ. 270 அப்படிங்கிறது இவங்க குடும்பத்தோட பட்ஜெட்ல எக்ஸ்ட்ரா செலவாகுது. இந்த பெட்ரோல்ல ரூ. 3 ஏத்துனதுல மட்டும். ரூ. 270 ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையே. ஆமாங்க, ரூ. 270 பெரிய விஷயம் இல்ல. 10 மாசத்துக்கு போடுங்க, ரூ. 2700. 10 மாசத்துக்கு ரூ. 2700. அந்தாண்ட ஒரு 270 540. 2700 ஒரு 540 3240. ஒரு வருஷத்துக்கு ரூ. 3240. இவங்க ரூ. 3 ஏத்துனதுல மட்டும் ஒரு குடும்பத்துக்கு ஷார்டேஜ் ஆகுது. ரூ. 3240 சொல்லி கேட்டீங்கன்னா, அது ஒரு வருஷத்துக்கு தான். 5 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா, 5 5 5000 16000 16000 சம்திங் வரும். அதாவது இவங்க பெட்ரோல் விலை ஒரு நாளைக்கு 1 லிட்டருக்கு ரூ. 3 ஏத்துனது சராசரியா ஒரு குடும்பத்துல இருக்கிற 3 பேர் வெளியில வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா 5 வருஷத்துக்கு ரூ. 16000 சம்திங் வருது. இப்ப ரூ. 16000 அப்படிங்கிறது ஒருத்தன் ஒரு மாசம் பூரா வேலைக்கு போய் வாங்கக்கூடிய சம்பளம். அந்த ஒரு மாசத்து சம்பளம் அப்படிங்கிறது நம்ம சிறுக 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 அந்த கார்பரேட் கம்பெனிக்கு கொடுக்குறோம். சின்ன பிள்ளைங்களாம் அப்ப சொல்லுவாங்க, அந்த ஒரு சம்திங் கிராமத்து போற பக்கம் ஒரு கதை சொல்லுவாங்க. மடிய பிடிச்சி மாங்காய போடு, முடிய பிடிச்சி காசை கேளுன்னு சொல்லிட்டு. தேர்தலுக்கு முன்னாடி இதே அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நான் வந்து மக்களுடைய சுமையை பார்த்து எங்களுக்கு கண்ணு கலங்குது, பொறி தெறிக்குது, இதயம் துடிக்குது, கிட்னி அலறுது அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் விலையை குறைக்கிறோம்னாங்க. இப்ப ஜெயிச்சு முடிச்ச வாட்டி, எலெக்ஷன் முடிஞ்ச வாட்டி, இன்னும் 5 வருஷம் கழிச்சுதான் அவங்களோட உதவி நம்மளுக்கு தேவை. ஸோ நாம என்ன பண்றோம், ஏத்துங்க. அதுவும் எட்டனா ரூ. 1 கிடையாது. ஏத்தனா ரூ. 3 தான். இறக்குனா 10 பைசா. ஏத்தனா ரூ. 3, இறக்குனா 10 பைசா. ஏன்னா இந்த மக்கள் ஒரு முட்டாள் மக்கள். இந்த மக்கள் வந்து சிந்திக்க தெரியாத மக்கள். இந்த மக்கள் எதையுமே வந்து நின்னு கேட்டுட்டு, ஓ அப்படியா, கேட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டு இருப்பாங்க. விழிப்புணர்வு இல்லாத மக்கள், தெளிவில்லாத மக்கள். இவங்க கிட்ட அந்த விழிப்புணர்வு தெளிவு இருந்துருந்துச்சு அப்படின்னா எங்க அண்ணன் சீமானன் ஆட்சி வந்திருப்பாரு. திரை கவர்ச்சி, மோகம், எதிர்ப்படை. இவனை பிடிக்கலன்னா அவன், அவனை பிடிக்கலன்னா இவன், இவனுக்கு 2 பேருமே வேணாம்னா யாரு, எனக்கு கவர்ச்சியா இருக்கிற ஆள் தான் வேணும்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டீங்கல்ல, உங்களுக்கு தான் வாழ்த்துக்கள். சரி, இப்ப ஜெயிச்சு முடிச்ச வாட்டி என்ன பண்ணாங்க, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அது தீய சக்தி. ஜெயிச்சு முடிச்ச வாட்டி அவங்க வீட்டுக்கே போய் கை குலுக்கிட்டு வந்தா இப்ப டீசெண்டா. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவன் எதிராளி, ஜெயிச்சு முடிச்ச வாட்டி அவன் கூட்டாளி. இப்ப குறுக்கால ஓட்டு போட்ட மக்கள் தான் ஏமாளி. ஏமாளி மக்களுக்கு தெரியாது நாம ஒரு கோமாளின்னு. மக்களே, எப்பதான் நீங்களாம் திருந்த போறீங்களோ தெரியல. இலவசம், திரை கவர்ச்சி இதெல்லாம் பார்த்து 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 வீணா போயிட்டீங்க. உங்களுக்கு வந்து இந்த ரூ. 3 ஏத்துனது உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம். வெறும் ரூ. 3 தான். இதுக்கு ஏன் இவங்க மூச்சை பிடிச்சி இப்படி பேசிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து, ஆழமான கருத்து நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு கருத்து அப்படிங்கிறது புரியும்.